நேற்று எனக்கு தோணுச்சு, உங்கள் அப்பா வயிறு பெருசாக இருக்குல்ல, அப்போ அவர் வயிறுலையும் குழந்தை இருக்கும்டா. இந்தா உள்ள நெல்லு உள்ள. நைட்டு தூங்குறப்ப கனவுல வருவாயா, உன்னோட இதயத்தில் எனக்கு கொஞ்சம் இடம் தருவாயா? ஏ போய், வயிறு பெருசாக இருந்தால் குழந்தை இருக்குமாம்ல, உன் வயிறு பெருசாக இருக்குல்ல, அது வந்து ஒரு குழந்தை கொடுப்பா, நாங்கள் விளையாட போகிறோம். மாப்பிள்ள, உன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன், இப்படி பண்ணிட்டேடா மாப்பிள்ள. உனக்கு என்னடா ஏபிசிடி தெரியலன்னு இருக்கா? எனக்கெல்லாம் மரியாதையே போயிடுச்சா. கூட அங்கிட்டு டே, நான் வீட்டுக்கு போகிறேன்டா. இதை பண்ணுறோட்டே, அதை விட்றா. ஏபிசிடி தெரியலனாமடா கோச்சுக்குருவேன். விட்றா சாமி டே. சரி, நேற்று ஒரு சம்பவம் பார்த்தேன், சொல்லவா வேணாம்மா? சரி சரி சொல்கிற, உன்னை விட்டா எனக்கு யார் ஃப்ரெண்ட் இருக்கா? சொல்லு. இருக்கேன், நான் போகல. ஓனே விட்டு நான் எங்கே போக போகிறேன்? அதுவும் மாப்பிள்ள அப்படி சொல்லு. அது என்னன்னா, நேற்று ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க, வயிறு பெருசாக இருந்துச்சுடா. பெருசாக பார்த்துட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். அங்கிட்ட போயிட்டு இருந்தேன், அவன்கிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். ப்ரெக்னெண்ட்டாக என்னன்னு கேட்டேன்னா, வயிற்றுல குழந்தை இருக்கும்டா அப்படின்னு சொன்னாங்க. வயிறு அவ்வளோ பெருசாக இருந்துச்சுடா. மாப்பிள்ள ஒத்த பண்ணியாரம். அப்போனா வயிறு பெருசாக இருந்துச்சுன்னா குழந்தை இருக்குமாடா? ஆமாம் மாப்பிள்ள, நேற்றே எனக்கு தோணுச்சு, உங்கள் அப்பா வயிறு பெருசாக இருக்குல்ல, அப்போ அவர் வயிறுலையும் குழந்தை இருக்கும்டா. போய் கேட்போம்மா அவர்கிட்ட. கேட்டான்னு வச்சுக்க, அவர் ஒரு குழந்தை கொடுப்பாரு, நம்ம வாட்டுக்கு வச்சு விளாட்லாம்ல. சோப்பு ஐடியா மாப்பிள்ள, வா இப்போயே போவோம். எங்கள் அப்பாட்ட போய் வயிறு பெருசாக இருக்குல்லப்பா, ஒரு குழந்தை கொடுப்பா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ உள்ளே இருக்கும்ல, நம்ம வாட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம், நம்ம வாட்டுக்கு விளாடுவோம் உட்காந்து. சரி மாப்பிள்ள, அப்படியே உங்கள் வீட்டில் கொஞ்ச நேரம் விளாடுவோம், நைட்டு வரைக்கும் கூட விளாடுவோம், சரியா? அப்படியே அங்கேயே இருக்கேன், அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வந்துடுவோம், சரியா? சரிடா ஒத்த பண்ணியாரம். உங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டு வாடா, வரும்போது மறந்துடாத, அவங்ககிட்ட வைக்க போயிடுறாங்க. ஏலே, உனக்கு என்ன, உங்கள் அம்மா முடிஞ்ச நினைச்ச எங்கள் அம்மாவை? எனக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் இருக்குடா, நைட்டு 9 மணி வரைக்கும் வெளியே இருக்கலாம், நான் கரெக்டாக 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். எந்த விஷயம்னாலும் வீட்டுக்கு வந்துடணும், உலகமாக இருக்கணும். அதுதான் உங்கள் அம்மா முடிக்க எங்கள் அம்மா கிடையாது, சரியா? போடாடே. சரி வா மாப்பிள்ள, அப்போ நான் போவோம், கிளம்புவோம், வீட்டுக்கு போவோம். தேட ஆரம்பிச்சிடுவாங்க என்னைய, அப்படியே போவோம் வீட்டுக்கு. இந்த பண்ருட்டி வேறு எப்போ தான் வருவானே தெரில, சொல்லிட்டு போனேன் ஆளவே காணா. 10 நிமிஷத்தில் வரேன்ட்டு இவன் வேற கேட்டுருவாளே. போனவ வரவும் இல்லை, வந்தானே கேட்காம இருக்க மாட்டா. இவளுக்கும் பதில் சொல்லணும், அவன் எப்போ வருவானே தெரியலை. என்கிட்ட பார்த்தாலும் நான் தான் அடி வாங்குவேன் போல. போச்சுடா அன்னைக்கு. இல்லையே வாடா பண்ருட்டி, எங்கடா போனேன்? இவ்வளோ நேரம் ஆச்சு. இவன் கூட விளாட்றத இவ்வளோ நேரம் போனேன், இவன் தான் ஒத்த போனேன். அம்மா வாடா இங்கே முத. இல்லையே ஒத்த போனியாரம், உன்னை எங்கேயோ பார்த்த முனைக்கு இருக்கேடா. நேற்று ஒரு பொண்ணு கூட இருந்தில்ல, யார் கூட பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு கூட? என்னப்பா சொல்ற? இவனா? டேய், என்ன மாப்பிள்ள ஒத்த பண்ணியாரம், யாரு கூட இருந்த சொல்லவே இல்லை? ஆமாம் மாப்பிள்ள, ஒரு பிள்ளைய பார்த்தேன், அந்த பிள்ளைகிட்ட பேச போனேன், அது ஒரு சம்பவமாகி போச்சுடாடி. அதான் சொன்னா சிரிப்பீங்க, அதான் வேணாம், நான் சொல்லவே இல்லை. சொல்லு மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள, சொல்லு மாப்பிள்ள, நான் தான்டா கேட்குறேன். சரி மாப்பிள்ள சொல்கிறேன். போய் அந்த பிள்ளைகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனேன்டா. போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட பேசினேன், அதை நீயே பாருடா. இந்தா உள்ள நெல்லு உள்ள. நைட்டு தூங்குறப்ப கனவுல வருவாயா, உன்னோட இதயத்தில் எனக்கு கொஞ்சம் இடம் தருவாயா? அப்படி போடு மாப்பிள்ள, எங்கிருந்து அதெல்லாம் கத்துக்கிற? பயங்கரமா கவிதையெல்லாம் யூஸ் பண்ணிருக்க. ஆனா பாவம், லக்கி இல்லை அந்த பிள்ளை. விட மாப்பிள்ள, வேற பிள்ளைய பார்த்துப்போம், கவலைப்படாத. விடு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்ல மாப்பிள்ள. ஆமாம் மாப்பிள்ள, அதான் நான் மறந்துட்டேன் மாப்பிள்ள. நேத்தேவும் அவள் தான் பிடிக்கலன்ட்டா, இனி என்னத்தை நான் சொல்ல. சரி, நம்ம வந்த வழியை அப்பாட்ட கேட்கணும்ல, அதை கேட்பாவா? நீயே கேள்ற மாப்பிள்ள. ஏ போய், வயிறு பெருசாக இருந்தால் குழந்தை இருக்குமாம்ல, உன் வயிறு பெருசாக இருக்குல்ல, அது வந்து ஒரு குழந்தை கொடுப்பா, நாங்கள் விளையாட போகிறோம். இல்லையா அறிவு கட்ட பண்ருட்டி, என் வயிற்றுல குழந்தை இல்லை, கொழுப்பு தான் இருக்குது. என்னது தொப்பலை, நான் என்ன மாதமாக உட்காந்துருக்கேன் இங்கே. இதில் இப்போ போகிறையில் உன்னை அடிக்கவால.
போங்களே அங்கிட்டு